எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முக்கியமான திரைப்படம் தான் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் அண்மை சில காலமாக இந்த திரைப்படம் வெளியாக இருந்துச்சு. ஆனால் நான் தான் ரிவ்யூ கொடுத்தவங்க லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக எல்லாருக்கும் மதிப்பிருக்கிறேன். ஸோ அந்த படம் எந்த படம் பார்த்தீங்கன்னா குற்றத்தனம். ஸோ இந்த படத்தை யார் டேரக்ஷன் பண்ணிக்கிறான்னு பார்த்தோம்னா ஜெனிசன் அவர் டேரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஜெயந்தன் விக்கி அவங்க இந்த படத்தை மியூசிக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ராஜ் மூவிஸ் இதுக்கு ரெடியோபியாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரி டேலாஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சமூக கருத்தோட ஒரு படத்தை வெளியிடுக்கிறாங்க. வாங்க படத்தை பார்க்கலாம். இந்தியன் மெசேஜ் போட்டோம்னா அவனோட போன் ஆஃப் ஆயிடுச்சு. நாய் பாய்க்கும் நமாலிக்கும் வேலை காட்டுது. இந்த படத்தோட டைட்டில் இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு கன் இருக்குது, மெமரி கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இந்த 3 க்ளூவையும் இந்த டைட்டில் கார்டே தந்துருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கிரைம் சம்மந்தமாக இருக்க போகுது இந்த படம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் கன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதில் போலீஸ் இருப்பாங்க, சிஐடி மாதிரி அப்படி இருப்பாங்கன்றது ஒரு க்ளூ வந்துட்டாங்க. அடுத்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட், மெமரி கார்டு. ஸோ இதில் இந்த ரெண்டுமே ஒரு கேஸுக்கான ஒரு க்ளூவாக கூட இருக்கலாம். அதாவது மெமரி கார்டு சம்மந்தமான ஒரு படமாக இருக்கலாம். இல்லை அது இன்னும் பார்த்தா சிம் கார்டு மாதிரி கூட இருக்கலாம். மெமரி கார்டும் சிம் கார்டு ரெண்டு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கும். அதோட சேர்த்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ கொலையாளியோட அப்படியே ஒரு சஸ்பென்ஸோட ஒரு கைரேயை கூட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கலாம். ஸோ இந்த 3 விஷயம் அடங்கில் தான் இந்த படத்தில் கதை இருக்க போகுது ஏற்கனவே டைட்டில் கார்டே உங்களுக்கு தந்துட்டாங்க. ஸோ டைட்டில் கார்டே உங்களுக்கு படத்தை பற்றி டீட்டெயில்ஸ் தந்தாலும் படத்தில் எவ்வளோ டீட்டெயில் தந்துக்கிறாங்க, படம் எப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதயராஜ் அப்புறம் வாய்சன் வாட்சன் இந்த 3 பேருமே ஒரு சிஐடி குரூப்பாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சிஐடியாக இருந்து நிறைய கேஸ்கள் ஒரு பிரில்லியனாக முடிச்சுருக்க டைமில் ஒரு மினிஸ்டர் மூலம், ஒரு மினிஸ்டர் தில்லைநாதன் என்ற ஒருத்தர் மூலம் ஒரு கேஸ் வருது. அது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தவறான வீடியோ மூலம் அந்த தப்பாக அந்த பொண்ணை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் பற்றி கண்டுபிடிக்கணும். இதயராஜ் அவங்களுக்கு இந்த தில்லைநாதன் மினிஸ்டர் அந்த கேஸை ஒப்படைக்கிறாரு. இந்த கேஸ் நிறைய இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு டைமில் இந்த பொண்ணை தேடி அந்த பொண்ணுக்கான கேஸ் தேடி வாட்சனும் வாய்சன் இதயராஜ் 3 பேருமே இயங்கி போய்கின்ற டைமில் வர்ச்சனையும் கடத்தின்னு போயிட்டாங்க. வர்ச்சனை கடத்திட்டு போனப்போ இந்த வர்ச்சனைக்கு என்ன நடந்தது, இந்த பொண்ணுக்கான கேஸு எப்படி ஆச்சு, அந்த பொண்ணுக்கு யார் இந்த வீடியோக்கள் பிளாக்மெயில் பண்ணாங்க, அவங்க பிடிச்சாங்களா இல்லையா, வர்ச்சனை காப்பாற்றினாங்களா இல்லையான்றது படத்தோட மீதி கதையாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த படத்தை பார்த்தோம்னா நல்ல ஒரு சோஷியல் மெசேஜாக இந்த படத்தை கன்வே பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் முதல் ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாருக்குமே ஒரு குழப்பமான கதையாக இருக்குது. என்னதுக்கு இந்த குழப்பம்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுக்கப்பட்ட இருந்தாலும் கூட இந்த படம் ஆரம்பத்திலேயே ஒரு திரைப்படமாக அதுக்கான ஒரு களமாகவே அமையவில்லை. ஒரு வெப் சீரிஸ், அதாவது ஒரு இணைய தொடராக அமைப்பதற்கான வேலைப்பட நிமித்தமாக தான் இந்த படம் உருவாக்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான், அதாவது ஒரு எபிசோடுக்கான ஒரு வெப் சீரிஸ்க்கான எபிசோடு எப்படி இருக்குமோ, ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த முதல் 20 நிமிஷமே இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த எபிசோடு அப்படியே இந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸுமே எங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா அது படத்துக்காக ப்ராப்பராக எடிட் பண்ண சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அது எல்லாமே விளையக்கூடியதாக இருக்கும். முதல் 20 நிமிஷம் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எதுக்கு அங்கே போகிறோம் இங்கே வரான்னு சில குழப்பமே இருக்கும். மற்றபடி படத்தில் எந்த குறையும் இல்லை. ஸோ படத்துக்கு இன்னுமே தேவையான விஷுவல் தேவையோ அதுக்கு எல்லாமே சரியாக கன்வே பண்ணிக்கிறாங்க. மியூசிக்கும் ஓவராலாக அந்த எந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு எமோஷன் அப்படி கன்வே பண்ணணும், ஸோ த்ரில்லிங் அப்படி கன்வே பண்ணணும், அதுக்கு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லணும்னு சொன்னால், அதாவது நீங்கள் கேட்குற வேறு இன்னும் மைனஸ் கேட்டால் சீக்வன்ஸும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். ஏன்னா ஜோசி அடிபடுற மாதிரி இருக்குது. இது பிரைமரி பிள்ளைகள் அடிபடுறதுக்கு தயாராகிற மாதிரியே சில சீக்வன்ஸ் இருக்கிறது. யோசிச்சு அடிக்கிறது, அவன் அடிக்க போகிறான்னு யோசிக்கிறது, இப்படியான சில விஷயங்களை கொஞ்சம் அது மைனஸாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். அதே டைமில் ஆக்டிங்கில் எந்த ஆக்டர்ஸுமே கூற முடியல. சம்டைம்ஸ் சில இடங்களில் அவங்களோட ரியாக்ஷனோ ஆக்டிவிட்டியோ நமக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் பண்ணிக்கலாம். மற்றபடி படத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜாக வந்திருக்கு. சில பேருக்கு இந்த படம் 2 வருஷம் முன்னுக்கு வந்த படமே இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாட்டி இந்த படத்தை சொல்லிக்கிற ஒரு விஷயம் எல்லா வருஷத்துக்குமே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு சோஷியல் மெசேஜ் தான். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படமாக தான் இருந்தது. நான் கூட படம் பார்க்கும்போது நிறைய பெண்பிள்ளைகள் இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அவேர்னஸ்ன்றது மிக முக்கியமான விஷயமா இருந்தது. படத்தில் சொன்ன விஷயம் கண்டிப்பாக எனக்கு தெளிவான விஷயம். அங்கே வந்தது நிறைய பேருமே தங்களுடைய கருத்தை சொல்லும் போது சொன்ன ஒரே விஷயம், படத்தில் ஒரு சில குறைகள் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் வளர்ந்து வருகின்ற சினிமான்ற பட்சத்தில் இது எங்கேயோ ஒரு பக்கத்தில் சின்ன குறைகள் இருக்கா. ஆனால் சொல்லுற கருத்து மாறுபட்டு புதிதாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு சொல்லியிருந்தால் கிட்டத்தட்ட எதிர சினிமா என்று பார்க்கின்ற போது யுத்த கலை பிரச்சனையை தான் ஒரு வட்டமாகவே ஒரு திரைப்படம் எடுத்து கொண்டிருக்கார்கள். ஆனால் இந்த திரைப்படம் முற்று மூலமாக அதிலிருந்து விலகி ஒரு தனிப்பட்ட திரைப்படமாக காணுது. அதுவே இந்த திரைப்படத்துக்கான முதல் வெற்றின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நாங்கள் இயக்குநருக்கும் உங்கள் படத்துக்கான வெற்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த திரைப்பட இயக்குநருக்கும் குழுவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோ அண்ட் ரிவ்யூ பார்க்க ரீல்வுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.